சார், கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் ஊழல் செய்யாதவர்கள் என்பது சில வருடங்களுக்கு முன்பு வரை. ஆற்காடு வீராசாமி எல்லாம் அப்படி சொல்லாதீங்க. அவர் பவர் கட் துறை அமைச்சர். விஜய் ஆட்சி சில விஷயங்களில் ரொம்ப அருமையாக செயல்படுவது போன்று சொல்லப்படுகிறது. வருஷத்துக்கு ஈபியுடைய பர்ச்சேஸ் 75,000 கோடி. விஜய் அவர்கள் ஒரு வைகை அணையை காமராஜர் கட்டியது போல இது ராசிமணலை எடுத்து கட்டினார் என்றால் அவர் பெயர் கரெக்டான டீட்டெயில் ரிப்போர்ட் பண்ணணும்னா 100 கோடி ஆகும். பட் ஃப்ரீயாக பண்ணி தரது கூட தமிழ்நாட்டில் ஆள் இருக்கு. பினராயி விஜயன் வீட்டில் ரெய்டு வந்த 3 பேருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு இருக்கு. திமுக ஐடி ரிட்டர்ன்ல வந்ததுனால தான் வெளியில வந்துச்சு, இல்லாட்டி இன்னைக்கு வரைக்கும். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று தமாக அரசோட முதல் கூட்டத்தோட சட்டசபை கூட்டத்தோடு துவங்கியிருக்கிறது. அதில் கவர்னரோடையோட துவங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதை பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் வாய்ஸ் அப்பாவு வாய்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. நீட்டு, இருமொழி கொள்கை, நாங்கள் மேகதாது கட்டாளம் பண்ண அது அதே வாய்ஸ் தாங்க, அது வேறு எதுவும் கிடையாது. இல்லை, அப்படியே தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட அதாவது நேற்றுக்கு வேற ஒரு இதில் பேசினப்ப மொத்தம் 59 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் 19 பாயிண்ட் அப்படியே அதில் இருக்கிறது தான். ஆனால் விஷயம் என்னன்னா, கவர்னர் அறிக்கை என்பது பெயர் தான் கவர்னர் அறிக்கை. அமைச்சரவை கொடுக்கறத அப்படியே படிக்கணும்னு இருக்கு. ஆனால் அதில் அளவுக்கு மீறி பொய்கள் சேர்ப்பதால் முன்னால் இருந்த ஆளுநர் படிக்க மாட்டார். இப்போ இவர் சில அந்த அளவுக்கு பொய் இல்லை, சில விஷயங்கள் அதெல்லாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்யல, அதெல்லாம் விட்டுங்க. நான் சொல்கிறது போன 2026 இதில் ஆளுநர் உரையில் தமிழகம் சட்டம் ஒழுங்கில் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த அளவுக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால அடுத்தது ஈவேரா, அண்ணா இப்படிலாம் வரப்போ அந்த முன்னாடி டைட்டில்ஸ் தேவையில்லை. இதெல்லாம் கட்சிக்காரங்க கொடுத்துக்கிறது, சரியா? பட் இவர் அதையும் ஏற்றுட்டு படிச்சிருக்காரு. பட் அதற்கு முன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல தேசிய கீதம் வந்தே தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு கவர்னர் பேச்சுக்கு முன்பாக தேசிய கீதம் ஒரு தடவை பாடிட்டாங்க. அவர் முதல்லன்னு சொல்லுவார், அட்லீஸ்ட் இவங்க 2வது பாடிட்டாங்க. ஸோ அதனால இவர் பேசிட்டார். சரி, இதில் கவர்னர் அதை படிக்க வச்சாதான் உங்கள் வேலையுடைய மதிப்பு. நீங்கள் ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும் அல்லது முதல்வராக இருக்கட்டும், அவர் படிக்காமல் அவர் படித்ததாக கொல்லப்பட்டதுன்னாலும் அது படித்த கணக்கு தான். ஆனாலும் அவர் படித்தா அதுக்கு ஒரு மரியாதை. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போனால் நல்லது. அதன் பிறகு பார்த்தால் அதில் என்னது, மத்திய அரசு நிதி கொடுப்பதில் சுணக்கம் இருக்கிறது, இது வழக்கு போட்டு சந்திப்போம். ஐயா, ஒரு பைசா கூட பாக்கி எக்ஸ்ட்ரா கிடையாது. இதை நான் சொல்லலை, டாக்டர் ரங்கராஜன் சொல்லிட்டு முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் 2009 முதல் 2014 வரை மன்மோகன் சிங் ஆட்சியின் ஃபினான்ஷியல் அட்வைசர். அவர் 2024 மார்ச்சில் கட்டுரை எழுதியிருக்காரு எண்டூவில். அதில் நாங்கள் 2012வது நிதி கமிஷன் நான் இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் எல்லா மாநிலத்துக்கும் வருது. பாப்புலேஷன் குறைச்சதுக்கு குறையாமல் அதிகமாகிற மாதிரி தான் ஃபார்முலா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதிகம் வருதுன்ட்டாங்க. ஸோ இந்த பொய்களை திருப்பி சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாரெல்லாம் மத்திய அரசை இந்த மாதிரி எதிர்த்தாங்களோ, ஒரு 4 பேர் பெருசாக எதிர்த்தாங்க ஐயா. கேஜ்ரிவால், மம்தா, பினராயி விஜயன், ஸ்டாலின். இப்போ எங்கே இருக்காங்க? 4 பேர் வீட்டில் இருக்காங்க. இப்போ அதே வேலையை இவர் செய்யக்கூடாது, ஆனால் எதையாவது பேசணுங்கிறதுக்காக பேசியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தனிநபர் தீர்மானமாக மேகதாது கட்டக்கூடாதுன்னு கொண்டு வந்ததாக தற்போது படித்தேன். ஐயா, இந்த மேகதாதுங்கிறது 20 வருஷமாக நம்ம ரோட்டில் உட்காந்துட்டு கீரி பாம்பை வச்சுக்கிட்டு நான் விட போகிறேன்ட்டு நம்ம அவன் வாழ்க்கையில் விட்டு எவனும் பழக்க முடியாது, விட்டு அவன் வீட்டுக்கு போக முடியாது. அது மாதிரி இந்த பக்கம் கட்டுவேமா, இந்த பக்கம் கட்டக்கூடாது. இதுக்காக அனைத்து கட்சி தீர்மானம். அதாவது காவேரி பிரச்சனையில் வக்கீல்களுக்கும் அனைத்து கட்சி எம்பிக்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறது, தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகா, 2 பேரும் சேர்ந்துருக்கு. செலவு கிட்டத்தட்ட 10,000 கோடி கடந்த 30 வருஷத்தில். ஸோ இப்போ இதற்கு மாற்றாக 1961 அந்த மேகதாதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள ராசிமணல் என்ற இடத்தில் அணை கட்ட காமராஜர் 1961
இப்போ அடிக்கல் நாட்டியிருக்கார். அந்த திட்டம் இதை விட பலன் உள்ளது. அதில் ஒன்று வீராணம் மாதிரி பைப் வழியாக ஒரு 5 டிஎம்சி பெங்களூருக்கு சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை என் சார்பாக திரு யானி ராஜேந்திரன் தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு காவிரி ட்ரிபியூனலுக்கு யாரும் பதில் கொடுக்கல. ட்ரிபியூனல் மாத்திரம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, அவங்க சொன்னால் தான் 2 ஸ்டேட்டும் ப்ரொபோசல் கொடுக்கலான்ட்டாங்க. உச்சநீதிமன்றம் ராசிமணல் இவர் கூறுவதை பார்த்தால் 2 ஸ்டேட்டுக்கும் நல்ல பெனிஃபிட் அதுதான் போல இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுங்க. மேகதாவை கைவிட்டுருவாங்களா சார்? மேகதாதுவுக்கு இவங்க ஒரு டிபிஆர்னு ஒன்று போட்டிருக்காங்க. டிபிஆர்னா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுடைய மதிப்பு ஒரு 5 வருஷம் தான். இப்போ அன்றைக்கி சிமெண்ட் ரேட் என்ன, இன்றைக்கி சிமெண்ட் 2015 அவங்க போட்டிருக்காங்க. டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு தடை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே இன்வாலிடு. இப்போ நீங்கள் ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிங்களா? இப்போ எப்படி நேற்றுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சமூக நீதினு பேரை வச்சு கணக்கெடுக்கிற மாதிரி தமிழ்நாடு டிபிஆர் ஒன்று போடுங்க. இன்னும் ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸை கூப்பிட்டா ஃப்ரீயாக கூட பண்ணி தருவாங்க. ஐ மீன் கரெக்டான டீடைல் ரிப்போர்ட் பண்ணணும்னா 100 கோடி ஆகும். பட் ஃப்ரீயாக பண்ணி தரத்துக்கு கூட தமிழ்நாட்டில் ஆள் இருக்குது. இன்றைக்கி ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ இது மேகதாது வேண்டான்னு 2 பேரும் சண்டை போடாமல் சரி. இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஜூன் 21, 21 நாளான்னைக்கு அவர் பிறந்த நாள். ஜூன் 12 தண்ணி திறந்து விடணும்னா மேட்டூரில் 100 அடியாவது இருக்கணும். இப்போ 70 அடி தான் இருக்குது. மேட்டூரில் நம்மளுடைய ஸ்டோரேஜ் 90 டிஎம்சி. அவன் கொடுக்க வேண்டியது 175. மேட்டூருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ ஒரேடியாக வந்தால் நம்ம அப்படியே கடலுக்கு அனுப்புவோம். பட் அது மேட்டூருக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா இன்னொரு 90 டிஎம்சிலேருந்து 150 டிஎம்சி ராசிமணலில் கட்டலான்னு ப்ரப்போசல் போட்டு கொடுத்துருக்கு. 2 மலைக்கு நடுவில் வருதுனால அந்த இடத்தில் அருமையாக கட்டலாம். மேகதாதுவில் கட்டினா 3 மக்கள் வாழும் கிராமங்கள் அழியும், 12 யானை வழித்தடங்கள் மற்றும் யானை வாழ்விடங்கள் அழியும். இது எல்லாம் அந்த ஸ்டேட்டில் எதிர்க்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜய் அவர்கள் ஒரு வைகை அணையை காமராஜர் கட்டியது போல இந்த இது ராசிமணலை எடுத்து கட்டினார் என்றால் அவர் பெயர் வருங்காலம் வரும் சொல்லப்படும். இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ இபி பிரச்சனை. ஓகே, அந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இபி பிரச்சனை மிகப்பெரிய விஷயம் பேசப்படுது. ஒருத்தர் ஃபியூஸ் பிடிங்கிட்டு போகிறாங்க நைட்டுன்றாங்க, இல்லை சார் இது வழக்கமாக வர்ற நிகழ்வு தான்ன்றாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு வீராசாமி அமைச்சராக இருக்கும்போது என்ன நடைபெற்றதோ அதே திருப்பி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிர்மல் குமார் கூட வந்து வெள்ளை அறிக்கை தயார் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இதில் என்ன சார் இங்கே கூட பல கோடி நஷ்டமாகும்னு சொல்கிறீங்க, இது எப்படி சார்? இல்லை சார், இபிக்கு அது ஆற்காடு வீராசாமி எல்லாம் அப்படி சொல்லாதீங்க. அவர் பவர் கட் துறை அமைச்சர். இப்போ நம்ம சாராயம் விற்கிற அமைச்சருக்கு பேர் மது விலக்கு அமைச்சர். ஆனால் மின்சாரத்துக்கு மின்சாரத்துறை அமைச்சர் தான். அவர் பவர் கட் அமைச்சராகவே இருந்தார். அவரை பற்றி சொன்னால் தனியாக நமக்கு இதுவே இருக்குது, அது வேண்டாம். இப்போ எப்பயுமே சம்மரில் நம்ம டிமாண்ட் ஜாஸ்தியாகும் சார். எல்லார் வீடுகளிலும் ஏசி போடுறதுங்கிறது இந்த டயத்தில் இருக்கிறதுனால பீக் டிமாண்ட் மே எண்டுலேருந்து ஜூலை 15 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். இதில் ப்ரைவேட் பவர் வாங்கிறதுன்னு ஒன்று நடக்கும். அதாவது நமக்கு சென்ட்ரல் கிரிட்டில் வரதை விட அதிகமாக மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பீக் ஹவர்னு வரும். பட் இந்த சம்மரில் அது ஈவன் ராத்திரி கூட தேவைப்படும். இது நம்ம சாதாரண கரண்ட்டு 4 ரூபாலேருந்து 8 ரூபாய்க்கு வாங்கினால் 20 ரூபா வரைக்கும் வாங்குகிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு பல்வேறு விதமான ஊழல்கள் நடக்கிறது. வருஷத்துக்கு இபியுடைய பர்ச்சேஸ் 75,000 கோடி. அதில் 30% நம்ம விஜய் சொன்னது மாதிரி கோபாலபுரத்துக்கு சென்றது அப்படின்னாரு. ஸோ இப்போ அதை தடுக்கணும். இதில் இன்னொன்று சார், கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கு. நீங்கள் போய் நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா பழைய ஹார்ட் டிஸ்க்கு இல்லை எந்த காய்லாங்கடையில் போனாலும் 200 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கு கிடைக்கும். அதில் என்ன இருக்குது, அது ஒர்க் பண்ணாதான் தெரியாது. இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் நம்ம இந்த வீடியோ ஆஃபீஸாக இருந்தால் 5 டிபி 10 டிபி இருந்தால் தான் வீடியோ எடுபடும். பழசெல்லாம் 256 500ன்னு இருந்தால் அதெல்லாம் வேல்யூவே இல்லை. ஆனால் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் 5 7 8 10வது மாடியில் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஃப்ளோர் மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எதுக்கு எடுத்தாங்க? இப்போது அந்த கம்ப்யூட்டரில் சார் இப்போ ஒன்று ஏன் செந்தில் பாலாஜி வழக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால், அவருடைய கம்ப்யூட்டர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எம்டிக்கெல்லாம் இந்தந்த ஆளுக்கு வேலை போடுங்கன்னு போட்ட இமெயிலுடைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அது சவுக்கு சங்கர் சொல்வது சரி என்றால் அந்த ஹார்ட் டிஸ்கை கழட்டி அவர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற அவருடைய ஃப்ளாட்டில் வச்சுருந்தாராம். அதை சீல் வச்சுட்டு உள்ளன்னு சீல் வச்சுருந்தாங்களாம் டிவிஎஸ்சி. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வழக்கு வந்தப்போ நாங்கள் திறந்து எடுத்துட்டா திறக்கிறோன்னு சொல்லி திறந்த பிறகு எடுத்தார்களாம். இப்போ இங்கே அழிச்சிருந்தால் கண்டிப்பாக அது யாரை காப்பாற்றும் சார்? வேறு ஒன்றும் வேணாம் சார். பிபிஎன்னு ஒரு கம்பெனி சார். அந்த கம்பெனி ஒரு யூனிட் கூட 2017 சப்ளை பண்ணல. ஆனால் 453 கோடி எங்களுக்கு கொடுக்கணும்னு கேஸ் போட்டு வாங்கியிருக்காங்க.
அதாவது அந்த கம்பெனி 2017 முன்னாடி கரண்ட் தந்துட்டு இருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னு லெட்டர் எழுதலையாம். அதனால அவங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால், நம்ம இப்போ தமிழ்நாட்டின் அதானி சார் யார், கலாநிதி மாறன், அவங்க ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கினாங்க, டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத். அவங்களுக்கு முன்னாடி அதே டீமை வேற ஒருத்தர் வச்சுருந்தாங்க, நம்ம டெக்கன் கிரானிக்கல் கம்பெனிக்காரங்க வச்சுருந்தாங்க. அவங்க முறையாக பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை டெர்மினேட் பண்ணாங்க. எங்களுக்கு 7000 கோடி இது கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் ஜெயிச்சது, உச்சநீதிமன்றத்தில் போய் ஜெயிச்சு அதை கொடுக்காம, ஒரு பைசா கொடுக்காம டிஎன்சி கிரிக்கெட் போர்டும் ஜெயிச்சிச்சு. இப்போ இதை எதுக்கு திமுக 453 கோடியை, அந்த பிபிஎன்கிறது வேறு யாரும் இல்லை, அப்பல்லோ குரூப். இது மாதிரி பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுன்னு போட்டது, அவங்க ப்ரொடக்ட் ஒரு யூனிட் கூட தயாரிக்காமல் எதுக்கு கொடுக்கணும்? இது அதில் சின்ன லெட்டர் தப்பெல்லாம் இருந்தால் இது டெக்னிக்கல் ஏரர்னு கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு வக்கீலுக்கு 25-50 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஒழுங்காக அவர் கொண்டு போய் கொடுத்தா, அந்த சைடு பண்ணுறாங்கன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ இது அடுத்தது நிலக்கரி சார். கறி ஒரு லாரியில் நீங்கள் ஒன்று கொண்டு ஏற்றி விட்றீங்க உங்கள் வீட்டில், இன்னொரு வீட்டில் இறக்குனா அதே வண்டி தானே வரும், வேறு பொருள் மாறாது. இந்தோனேஷியாவில் ஏற்றுறப்ப அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆமாம், எரிசக்தி எரிசக்தி 4600 கிலோ கேலரிங்கிறாங்க. இங்கே வந்த உடனே அதுக்கு 6000 சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அதே கறி அதே கப்பல் கொடுத்து இது மாதிரி ஒரு 3000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. யார் இப்போது சார்? இப்போ அதில் இப்போது இந்த இப்படியே தொடர்ந்தால் ஈபிக்கு எவ்வளவு சார் நஷ்டம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே இபியில் கடன் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி இருக்குது. இது நஷ்டங்கள் 75,000 கோடி. இது எல்லாமே எப்படின்னா, மத்திய அரசு உதான் திட்டத்தில் கையெழுத்து போட்டு பழைய இதெல்லாம் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்ததுனால சார் வருஷம் ரேட்டு ஏற்றுறாங்க. ஆனால் இப்போயும் என்ன 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதை மாற்றிருக்காங்கன்றாங்க. ஸ்லாபை மாற்றினது 750 ரூபா ஏறுன்றாங்க. சார் இது லாட்ரி டிக்கெட் மாதிரி, அதாவது உங்கள் கையிலேருந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் லாபம் வர்றதுக்கு வழி இல்லை. இன்னொன்று, புது எம்ப்ளாயீஸும் போடல, எல்லாமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் தான் சார். நிர்வாக திறமையின்மை, சுருட்டல். நீங்கள் ஒரு பொருள் 10 ரூபா பொருளை 50 ரூபான்னு கணக்கு எழுதுனா என்ன பண்ண முடியும்? அதுவும் தரமற்ற பொருள். இதுதான் அங்கே நடக்குது. விஜய் ஆட்சி சில விஷயங்களில் ரொம்ப அருமையாக செயல்படுவது போன்று சொல்லப்படுகிறது, தெரிகிறது. முந்தானத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்லாம் ஏதோ சாமி பேர் வைப்பாங்க, இல்லை இப்போ பெரியவங்க பேர் வைப்பாங்க. பொதுப்பணி திலகம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பொதுப்பணி திலகம். அவர் நம்ம துரைமுருகன் சார் துறையில் மணல் அள்ளுவதில் எக்ஸ்பர்ட்டாக ஒரு 1000 கோடிக்கு தான் சொத்து வச்சுருக்காராம். அவரை திருவள்ளூரில் கடந்த 7 வருஷமாக இருந்தவரை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இதுக்கு போட்டிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நல்ல மாற்றங்களாக தெரிகிறது. அதுபோல் இபியில் பண்ணணும். பட் தினம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் இன்னும் இப்போ புதுசாக 12,000 கோடிக்கு நேற்றுக்கு வாங்கி போட போகிறீங்கன்னா அது டெண்டர் போட்டு வாங்கி கொண்டு வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வேகமாக செய்யணும். ஆனால் திறமையான அதிகாரிகள் வைக்கணும். எந்த அளவுக்கு நிர்மல்குமார் அவருக்கே 2 துறை கொடுத்துருக்காங்க, சட்டத்துறை இருக்கு அவர் தான். அதனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் சார். கண்டிப்பாக மக்கள் சிக்கலில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும்னு போட்டதுக்கு சுத்தமாக அனுபவம் இல்லாத ஆட்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள் அது அட்வைசராக வச்சுக்கிட்டால் பரவாயில்ல. அட்வைசர்ஸும் உங்களுக்கு சகாயம் போன்றவர்கள் பெயர் அடிபட்டாலும் எதுவும் வச்சுக்கிட்ட மாதிரி தெரியல. ஸோ கஷ்டம்தான், நம்ம கஷ்டம்தான் படணும் சார். இப்போது அரசியல் மாற்றங்கள்னு பார்க்கும்போது சொல்லும்போது எல்லா கட்சிக்காரங்க சரி ஓகே பணத்துக்காக ஆசைப்படுறாங்க. கடம்பூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் போயிட்டு அங்கே கேட்டை எகிரி குதித்து போயிட்டு அங்கே பனையூரில் காடை வாங்குறாங்க. ஓகே, அவங்கெல்லாம் பணத்திற்காக ஆசைப்படுறவர்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் சரி, எடப்பாடி ஆட்சி காலத்திலும் லஞ்சம் ஊழல் என்று இருந்தவர்கள். மகேந்திரன், கம்யூனிஸ்ட் கட்சியோட மகேந்திரன், தூய்மையின் அடையாளம் சொல்லக்கூடிய அவர் போயிட்டு நேற்று சேர்ந்து தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கே சார். எப்படி பார்க்குறீங்க சார்? கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் ஊழல் செய்யாதவர்கள் என்பது சில வருடங்களுக்கு முன்பு வரை. இன்னைக்கு காலையில் பேப்பரில் செந்தில் பாலாஜி வீட்டில் என்ன சார் ஆச்சு? இடி ரெய்டு வந்தப்போ, ஐடி ரெய்டு வந்தப்போ அங்கே ஆட்கள், உள்ளூர் மேயர் உட்பட பலர் அடித்து போனாங்கன்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு அது ஒரு காரணமாக 1 வருஷத்துக்கு மேலே உள்ள இருந்தார். பினராயி விஜயன் வீட்டில் ரெய்டு வந்த 3 பேருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதுன்னு இன்றைக்கி இருக்குது. ஆச்சா, பினராயி விஜயனுடைய மகள் நீங்கள் லஞ்சம் வாங்கினா 10% பிஎஃப்னு அதுக்கு ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க. அங்கே எப்படின்னா மாசப்படின்னு ஒன்று.
அதுக்கு அவங்களுடைய ஒரு கம்பெனி அந்த கேரளாவில் பீச் சாண்ட் எடுக்கிற கொச்சின் மெரல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் லிமிடெட் சிஎம்ஆர்எல்ங்கிற கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு இவங்களுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி மாதம் ஏதோ சாஃப்ட்வேர் செய்யுதுன்னு சொல்லிட்டு 17 லட்சம் வேணால் 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து எக்ஸாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற கம்பெனிக்கு அவங்க மாற்றிருக்காங்க. அந்த கம்பெனிலேருந்து லீகலாக பினராயி விஜயன் மகளுக்கு போயிருக்கு. இதுக்கு பேர் மாசப்படி, மாதாந்திர லஞ்சம். ஆனால் அந்த கம்பெனி சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தா அது ஜிஎஸ்டிக்கு பில் போட்டிருக்கணும்ல, ஜிஎஸ்டியில் எந்த டர்ன் ஓவரும் காட்டல. ஸோ தெளிவாக ஊழல். அதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டால் சார், 2 சிபிஐயாக இருக்கட்டும் சிபிஎம்மாக இருக்கட்டும் 2019 தேர்தலில் திமுகவிடம் டீ செலவிற்கென்று ஒரு 25 கோடி வாங்கினாங்க. இது வெள்ளையாக செக்கில் வாங்கிட்டு அவங்க சொல்லலை, திமுக ஐடி ரிட்டர்னில் வந்ததுனால தான் வெளியில் வந்துச்சு. இல்லாட்டி இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் மறைச்சிருக்க மாட்டாங்க. சிபிஐயுடைய அலுவலகம் டி நகரில் இருக்குது, உங்களுக்கும் தெரியும். 2 ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஓகே, அந்த இது அலுவலகத்தில் கார்பரேட் அலுவலகத்துக்கு வாடகை விடுறாங்க. ஆமாம், அப்போ அது தாமஸ் அண்ட் குக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சரி. அடுத்தது புத்தகம் எழுதினா அதுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் உண்டா? நீங்கள் பொது உடைமைன்னு சொன்னால் நம்ம வெங்கடேசன் எம்பி அவருடைய சொத்து 5 மடங்கு ஒரு எலெக்ஷனுக்கும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அவருடைய புத்தகங்களுக்கு காப்பிரைட் வச்சு அதுக்கு வாங்குறாருன்னா அது என்ன கணக்கு சார்? கம்யூனிஸ்டுகள் ஒரு இன்னொரு கட்சியாக போயிட்டாங்க சார். கம்யூனிஸ்ட் எப்படி யார்கிட்ட லஞ்சம் வாங்கினா தப்பு சார்? அதானிட்டு லஞ்சம் வாங்கலாமா? அதான்ட்டு வாங்கலாம் இல்லையா? ஓகே. ஏன்னா கேரளாவில் ஐயப்ப சங்கமம்னு ஒன்று நடத்துனாங்க மீட்டிங். அதுக்கு செலவு கேரளா தேவசம் போர்டுக்காரங்க அதிகாரிகள் போன செலவு கூட இதில் எழுதக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு இல்லை நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ செலவாச்சு என்னென்ன ஆர்டிஐ தகவல் கேட்டால் உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதானிட்ட 75 லட்சம், தனலட்சுமி பேங்க்லேருந்து 1 கோடி, இது மாதிரி 3 கார்பரேட்டிட்ட வாங்கி கணக்கு கொடுத்தாங்க. சார், இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் என்றால் இன்னொரு திராவிடமாக மாறிடுச்சு. அதுதான் உண்மை. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மகேந்திரன் போன்றவர்கள் ஊறி திகழ்ந்த பொது உடைமை தோழர்கள் அவங்களே மாறுறாங்கன்னா அதுவும் அந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இல்லை, வைகோ போன்றவங்களாம் சொல்கிறாங்க, சார் இந்த ஆட்சி தூய்மையாக இருக்குது, நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏதாவது எதிர்பார்த்து இதை சொல்கிறாரா இல்லை உண்மையாக இப்படி தான் இருக்கா? சார், நமக்கு ஒன்று போன வாரம் ஒரு செய்தி தினகரனில் வந்தது. தினகரனில் வந்தால் 40% நிச்சயமாக ஓரளவு உண்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60% கொஞ்சம் எக்ஸாக்ட். 3 நாட்களில் 100 கோடி ரூபாய் சிஎம்டிஏவில் பில்டிங்கள் கிளியர் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. பாஷ்யமுடைய இது அதுக்கு பேர் நம்ம கோயம்பேட்டில் இருக்கிற இடம், கோயிலுக்கு சொந்தமான இடத்திற்கு மாற்று இடம் கொடுப்பதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது யார் சார் உங்களுக்கு சிஎம்டிக்கு அலோவ் பண்ணது? கோயில் இடத்தை எடுத்துக்கிட்டால் கோயில் தானே இது கொடுக்கணும். ஏன்னா சிஎம்டிஏவும் ஹெச்ஆர்என்சியும் சேகர்பாபு கிட்டே இருந்ததுனால அப்போ அந்த ஃப்ராடு நடந்துச்சு. இப்போ 2 பேரும் வேறு தானே. இப்போ ஹெச்ஆர்என்சி துறை அதுக்கு என்ஓசி கொடுத்துருக்கா? முதல்ல கொடுக்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? கோயிலுக்கு எந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்கு தான் பயன்படுத்தணும்னு பல 100 தீர்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது இது அடையார் கேட் ஹோட்டல் இல்லை எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஆர்டிலரி ரோட்ஸுங்கிற பர்மிஷன் அந்த இடத்துல மேட்ச் ஆகலை, கொடுக்க முடியாது என்று 2 வருடமாக இழுத்து கொண்டது. இப்பொழுது கொடுத்திருந்தால் அது சட்டவிரோதம் தான். எனக்கு இன்னும் தினகரன்கிறதுனால ஒரு வார்த்தையே இருந்தாலுங்கிற வார்த்தையை சொல்கிறேன். கொடுத்திருந்தால் அது சட்டவிரோதம் தான். ஸோ இப்போ அந்த இடத்துல அடிஷ்னல் ஃப்ளோர்ஸ் கட்டினீங்கன்னா ஒரு 25 கார் காலையிலையும் சாயங்காலையும் வந்தால் அந்த இடத்துல பார்க்கிங் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாம் வரும். இதுக்கு தான் அந்த ரோடு ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் இருக்குது. அதனால் போன ஆட்சியில் சேகர் பாபு ப்ளஸ் அவருடைய டீம் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. 50 அடி 60 அடி ரோடுக்கு மேலே இருந்தால் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டலாம் என்றதை 50 அடின்னு மாற்றினாங்க. அதன் பிறகு அது நீக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி செஞ்சால் ஊழல்னு அர்த்தம். ஏன்னா இடத்துக்கு இல்லை, நீங்கள் சிஎம்டிஏ அப்படிலாம் சொல்லும்போது தான் வேளச்சேரியில் ராம்சார் இடம் அது கிட்டத்தட்ட 2000 வீடு கட்ட போகிறதா போயிட்டு இப்போ கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. அரப்பூர் ஜெயராமன்லாம் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஆட்சி மாற்றமா இல்லை மக்களின் போராட்டமா, இது வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயமெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது சார். இல்லை, அது ஏற்கனவே வழக்கில் இருக்கிற விஷயம் சார். அதனால இவங்க பண்ணினாங்கிறது, அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸில் இப்போ தடை கொடுத்துருக்காங்க. அதுவும் வழக்குக்கு போய் மாற்றலாம் முடியும், எல்லாமே ஃபைனல்னு சொல்ல முடியாது. பட் அது முழுக்க அராஜகம் டு த கோர்ஸ். நேத்திக்கு அந்த பேப்பர் செய்தியை படிச்சுட்டு கோட்டூர்புரம் வழியாக வந்தேன். கோட்டூர்புரம் வழியாக வந்து அந்த கோட்டூர்புரம் கூவத்தை ஒட்டினாப்படி ரோடு 60 அடி ரோடாக வைடன் பண்ணி பக்கத்தில் 12 அடி பில்டிங்கு போன 2006-11 திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. அதாவது கோஸ்டல் லைன்லேருந்து
900 மீட்டர் வரைக்கும் 1. இப்போ எஃப்எஸ்ஐ 0.9 தான் கட்டணும். ஆனால் நடுவில் ரோடு இருந்தால் வீடு கட்டலான்னு இருக்காங்க. அந்த ரோடு 60 அடி ஆக்கி அங்கே எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் அராஜகங்கள் திமுக வர்றப்பெல்லாம் நடக்குது. ஸோ இதில் நேற்றைக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை எப்படி கிளியர் பண்ணாங்க? ஒரு இது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், சிஎம்டிஏ இத்தனை பேர் தாண்டி எப்படி இது பாஸ் ஆச்சு? அத்தனை பேர்லேயும் இதில் வழக்கு போடணும். அது வெறும் தடைங்கிறது மாத்திரம் இல்லை, இதுவும் வழக்கு போட்டு நாளைக்கு கட்டினா என்ன பண்ண முடியும்? இன்னொன்று சார், சிஆர்செட்னா கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன், அதில் கட்டினீங்கன்னா 0.9 எஃப்எஸ்ஐ தான் அலௌடு. சரியா? உங்களுக்கு ஒன்று சின்ன ஞாபகப்படுத்தணும்னா, பிப்ரவரி மாதம் ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட் கொடுத்துச்சு. நம்ம திருவான்மியூர்லேருந்து கோவளம் போகிற சைடில் ஈசிஆர் ரோடுக்கு அந்த பக்கம் நீலாங்கரையில் ஒரு 450 வீடுகள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது. அவை வரன்முறை செய்வது தவறு. அதை என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். அதில் யார் யார் வீடு இருக்குன்னு சொன்னால், கமலஹாசன் சார் இருக்கார், உதயநிதி சார் இருக்கார், ஜோசப் விஜய் சார் இருக்கார். அப்புறம் சமீபத்தில் டிவிஎஸ்சியில் வழக்கு போட்டாங்களே, உதயநிதியுடைய நண்பர் தம்பி சார், அவர் பேர் ரிதீஷ். இப்போ இதெல்லாம் மே மாதத்திற்குள் முடிக்க வேணும். நாங்கள் மே முடிஞ்சு ஜூன் ஆகிடுச்சு சார். டீவியேஷன் அடுத்தது நம்ம இது வெள்ளை அறிக்கைன்னு கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்குறப்ப அவர் ஒன்று சொன்னார். அதாவது கைட்லைன் வேல்யூ ஏற்றாமல் பதிவுத்துறை மூலமாக பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம் வருகிறதுன்னார். இப்போது பதிவுத்துறை ரேட்டு எப்போ கடைசியாக ஏற்றுனாங்க தெரியுமா? 2012 ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. 2017 அவர்கள் மறைவுக்கு பிறகு இபிஎஸ் ஆட்சியில் 33% குறைச்சிட்டாங்க. திருப்பி இப்போ பழைய ரேட் வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற கைட்லைன் ரேட்டு 2012 ரேட்டு. சரியா? இப்போது அந்த ரேட்டு தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் உதாரணம் மரிய வில்சன் கொடுத்தது என்னென்னா, அண்ணா நகரில் 24,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல 3,500 ரூபா கைட்லைன் இருக்குது அப்படிங்கிற. இப்போ அப்படி பண்ணவங்கள என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஓப்பனாக தெரியும், உங்கள் வீட்டு பக்கத்து வீடு அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நம்ம செந்தில் பாலாஜின்னு ஒரு திராவிட மாடல் தியாகி, அவருடைய தம்பி ஒய்ஃப் பேரில் ஒரு சின்ன வீடு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன வீடு. இப்போ உங்கள் வீடு எங்கள் வீடெலாம் 700லேருந்து 1000 சதுரடி இருக்கும். அவர் அடிமனை 2 ஏக்கர் 80 சென்ட், 1,10,000 சதுரடி. அதில் இட்டாலியன் மார்பிளோட 350 கோடி கேக்கு கட்டுவதாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் வைரல் ஆச்சு. அந்த அடிமனை அந்த ஓனர், ஒரிஜினல் ஓனர் கேவிபியில் டைரக்டர், மனைவி பேரில் சொத்து இருந்துச்சு. ஆனால் அவர் சிட்டி யூனியன் பேங்க்கில் வச்சு ஒரு 30 கோடி அந்த இடத்து பேரில் வாங்கியிருந்தார். இப்போ பேங்க்கில் ஒரு எம்டி லேண்டுக்கு கடன் கொடுக்கணும்னா அதை விட 2.5 மடங்கு அதிக வேல்யூ இருக்கணும். அதாவது 80 கோடி இருந்தால் டிஸ்ட்ரெஸ் வேல்யூ 60 கோடி வரும், அதில் பாதி கொடுப்பாங்க. அப்போ 80 கோடி மதிப்புள்ளதுன்னு பேங்க்கு மதித்த இடத்தை செந்தில் பாலாஜியுடைய தம்பி மாமியார் 10,88,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதுக்கு ஏன் டிவிஎஸ்சியோ மற்ற துறையோ இன்றைக்கி இது இடி எல்லாருமே நாங்கள் பலமுறை குறிப்பிட்டது, இது வரைக்கும் வழக்கு போடல. இப்போ டிவிஎஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய திறமையான அதிகாரின்னு அருண் சாரை போட்டிருக்காங்க. அவர் முதல்ல வந்த உடனே ஐ திங்க் KN நேரு பேரில் இதை போட்டார். அதன் பிறகு பார்த்தா எல்லா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் போய் ஏதோ வழக்கு போட்டார். நேற்றுக்கு பார்த்தா எல்லா ஆர்டிஓக்கும் போய் கிட்டத்தட்ட 38 லட்சம் பிடிச்சாங்கிறார். இந்த 80 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வழக்கே வேணாம், 80 கோடிக்கு நீங்கள் இது கட்டுங்க, டியூட்டி கட்டுங்கனாலே 8 கோடி வரணும். சரியா? இப்போ இதையெல்லாம் செய்யாமல் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிறது தெரியும். அது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். சரியா? இது 1000 கோடி 2000 கோடின்னு இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு 38 கோடிக்கு 200-300 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் பேப்பரில் பேர் வரத்துக்கு ரீல் சாட்சின்னு சொல்கிறதுக்கு அருண் சார் உதவுகிறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமா? கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.